மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலாய் உள்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எவ்வளோ ஆச்சரியமான வசனம் இல்ல? அந்த நல்ல வசனத்துக்காக கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு மாலையில் நாம் தியானிக்க போகிற செய்தி ஊடுருவி போங்கள். சொல்லுங்க. மறுபடியும் எனக்கு இந்த பக்கம் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு, இந்த பக்கம் எனக்கு பிரச்சனையா இல்லை இந்த பக்கம் இருக்கிறா இந்த பக்கம் இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் பிரச்சனையா அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க, ஊடுருவி போங்கள். இந்த பக்கம் ஆடியோ தான் பிரச்சனை, காது நல்லா தான் கேட்குது. சொல்லுங்க, ஊடுருவி போங்கள். நல்ல ஒரு கும்மா சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஒரு சின்ன மழை பெய்ய குன்ன நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி ஷட்டில் இருந்தால் கர்த்தர் உங்களை எப்படி நம்ப முடியும்? நல்லா உற்சாகமாக சொல்லுங்க, ஊடுருவி போங்கள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க ஆட்கள் யாராவது பேசாமல் இருக்கிறாங்களான்னு பாருங்க. சொல்லுங்க, ஊடுருவி போங்கள். சரி, இந்த பயணம் 3 வகை உண்டு. அது 3 நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். மேடம் புஷ்பா அதெல்லாம் தமிழில் சொல்லித்தரணும். ஓகே. 1 கோத்ரு. அதுக்கு தமிழில் என்ன சொல்லணும்? புறப்பட்டு போங்கள். ஓகே. 2 வாக் த்ரூ, நடந்து போங்கள். 3 பிரேக் த்ரூ, ஊடுருவி போங்கள். அப்போ 1 புறப்பட்டு போங்கள், 2 நடந்து போங்கள், 3 ஊடுருவி போங்கள். இந்த பிரேக் த்ரூ அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை, மேடம் எல்லாருக்கும் நோட் புக்கு பென் எல்லாம் கொடுத்தீங்களா? இப்போ எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரம் ராஜு. என்ன சொல்லிவிட்டேன் நான் உங்களோடு? கல் இருக்கா? கல் என்ன சொல்லிவிட்டேன் நான்? தினத்தந்தி பேப்பர், நீ எங்கே போயிருந்தாய்? சரி, ஒரு அலையில சொல்லுங்க. 2 பேரும் மீட்டி முடிஞ்ச வந்து பார்க்கணும். 1 2 3 4 மணி நேரம் என்ன செய்தீர்கள்னு அறியணும். சொல்லுங்க, நடந்து போங்கள். அப்புறம் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. அப்புறம் ஊடுருவி போங்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நான் தொடக்கத்தில் சொல்கிறேன், இனி நாளை கொடுத்தா பரவாயில்ல. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நடந்து போங்கள்னு சொன்னால் வழி இருக்கு. வழி இருக்கு. அதனால் என்ன செஞ்சால் போதும்? நடந்து போனால் போதும். வழி இருக்கு. புறப்பட்டு போங்கள்னு சொன்னாலும் வழி இருக்கு. இந்த சுவிசேஷ கூடுகையின் 2வது மாலை நேரத்தில் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற அத்தனை பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கு நான் 5 பகுதிகளை சொல்லுங்க. சாத்தான் கேட்டுட போறான். குப்பைகளை ஊடுருவி போங்கள்.
113 சங்கீதம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எதை ஊடுருவி போகணும்? குப்பை. சொல்லுங்க, குப்பை. பேசுங்க. இந்த பக்கத்தில் சவுண்டு சுத்தமா இல்லை. பேசுங்க. அப்படி பேசணும். அப்படி பேசும்போது ஒரு கும்மு இல்லைன்னா எனக்கு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம்? என்ன இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டோன்னு சந்தேகம் வந்துடும். நான் அப்பப்போ தட்டி பார்க்குறேன், கேட்குதானா? எதை ஊடுருவி போகணும்? குப்பைகளை ஊடுருவி போகணும். யாராவது குப்பைகளை சிட் அவுட்டில் போட்டு வைப்பாங்களா? யாராவது குப்பைகளை டைனிங் டேபிளில் போட்டு வைப்பாங்களா? குப்பையை போடக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. நம்ம குப்பையில் ஓடி நடந்து போறோம்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த இடத்துல வழி ஒரு என்னதான் தெரியும்? குப்பை தான் தெரியும். குப்பையில் கால் வைக்கிறதே கஷ்டம். கால் வைக்கிறதே கஷ்டம். இந்த ஆட்கள் சினிமா தியேட்டருக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மிலிட்ரிக்கு போகிற மாதிரி போகணும். ஆட்கள் சர்ச்சுக்கு போகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சினிமா தியேட்டருக்கு போகும்போது லெஃப்ட் ரைட், சர்ச்சுக்கு போகும்போது நத்த மாதிரி ஊந்து போறாங்கனாலே புரிஞ்சுக்கிடணும். கையில் ஒரு பேக் இருக்கும், அந்த பேகுக்குள்ள ஒரு பைபிள் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பேனா இருக்கும், அதுக்குள்ள ஒரு டைரி இருக்கும். கண்டிப்பா இவங்க சர்ச்சுக்கு தான் போகிறார்கள். அந்த வேகத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சர்ச்சுக்கு போறதுக்காக பல குப்பைகளை ஊடுருவி தான் என்ன செய்யணும்? போகணும். பண்டு பைபிளெல்லாம் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகும்போது அந்த ரோட்டு சைடில் நின்று கை தட்டி பாடுவணும். பண்டத்தை ஒரு வெங்கல பாத்திரம் உண்டு இல்லையா? அந்த வெங்கல பாத்திரத்தில் தட்டி தட்டி பாடுவணும். அல்லேலூயா சோத்திரம் அலுமினிய பாத்திரம். கேட்டிருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு அந்த 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 சைடு வழி நீங்கள் நடந்து போங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சர்ச்சில் உட்காந்து அல்லேலூயா சோத்திரம். அன்னைக்கு நாம அந்த குப்பைகளை தாண்டி போனோம். இன்னைக்கு அதனால் அவங்களும் வந்து விட்டார்கள். சரி, 3 வகையான குப்பைகளை ஊடுருவி போகணும். அதை நான் டக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் எழுதி கொள்ளணும். 1, அழைப்பை தடுப்பது எல்லாம் குப்பை. அழைப்பை தடுப்பதெல்லாம் குப்பை. கேரளாவில் ஒரு மனிதர், அவருடைய பேர் ஜோஸ் ஆனத்தானமா கண்ணத்தானமா எனக்கு கரெக்டாக தெரியல, இப்போ ஞாபகம் வரல. திடீர்னு அவருக்கு டெல்லியிலிருந்து சம்பந்தம் இல்லாத ஒரு அழைப்பு. சம்பந்தம் இல்லாத அழைப்புல கீழே பூனை போச்சுன்னு நினைக்கிறேன். சம்பந்தம் இல்லாத அழைப்பில் சொல்லியிருக்காங்க மனைவியும் கூட்டி கொண்டு வரவும். உடனே அவர் மனைவியும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. மனைவியும் கூட்டிகிட்டு போனால் கேரளாவில் பிஜேபி கட்சிக்கு அவர் மந்திரியாகி விட்டார். கேரளாவில் பிஜேபி கட்சிக்கு மந்திரி ஆகிட்டாரு. ஜோஸ் ஆனத்தானே இல்லைன்னா கண்ணத்தானே, ரெண்டுல ஏதோ ஒன்று மந்திரி ஆகிட்டாரு. மந்திரி ஆகிட்டு டெல்லிக்கு போனவர் திரும்ப கேரளாவுக்கு வந்தார் இல்லையா? அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கவே இல்லை. பத்திரிகையாளர்கள் வந்து சூழ்ந்துட்டணும். பத்திரிகையாளர்கள் வந்து சூழ்ந்து கேள்வி கேட்க தொடங்கிச்சிடும். கேள்வி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, என்ன மந்திரி ஆக்குனது எது தெரியுமா? என்ன மந்திரி ஆக்குனது எது தெரியுமான்னு கேட்டுட்டு டக்குன்னு பேக திறந்தாரு. பேக திறந்து பைபிள் எடுத்து காட்டினாரு. கட்சி பிஜேபி, மந்திரிக்க பயகல எப்பவும். ஆமேனா? அவரு சொல்றாரு, என்ன மினிஸ்டர் ஆக்குனது எது? பைபிள். அழைப்பை தடுப்பது எல்லாம் குப்பை. உண்மையில் இந்த அரசியலில் பாராட்டம், நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதுங்க. நமக்கு அரசியல் தெரியவும் செய்யாது, அது வரவும் செய்யாது, நமக்கு தேவையும் இல்லை. இது சுவிசேஷ கூட்டம், அதனால் நமக்கு அது தேவை இல்லை. உண்மையில் இந்த அரசியலில் மிகப்பெரிய தியாகி அப்படின்னு யாரை சொல்லணும் அப்படின்னு டக்குன்னு கேட்டால் அந்த சோனியா காந்தி என்கிற பெண்மணியை சொல்லலாம்.
2 முறை அந்த பெண்மணிக்கு பிரதமர் பதவி வருது. 2 முறை வருது. நமக்கு பஞ்சாயத்து மெம்பர் போஸ்ட்னாலே முண்டெல்லாம் போக்கி கட்டி எல்லா பஞ்சாயத்து கிணற்றையும் கொண்டு போஸ்ட் ஒட்டி, வீட்டுக்கு கதவு வர திறக்க முடியாது, கதவுல மொத்தம் போஸ்ட் ஒட்டி. என்னத்துக்கு? ஆமேனா வார்டு மெம்பருக்கு அப்படி இல்லை, நான் சொல்றேன். ஆனால் 2 தடவை பிரதமர் பதவி அந்த பெண்மணிக்கு வருது. 2 தடவை அந்த பெண்மணி பிரதமர் பதவியை பிரதமர் பதவியே தள்ளி விட்டுட்டும் வேண்டான்னு ஒதுக்கிட்டும் அந்த பெண்மணி படுற பாட பாருங்க. நான் என்ன கேட்குறேன், நான் நியாயமாக தான் கேட்குறேன், நான் தப்பாக நினைக்க தப்பா கேட்கல, தப்பாக கேட்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் மீட்டிங் முடிஞ்ச உடனே என்னோட கேட்கலாம். நான் அப்படி ஹெலிகாப்டரில் போக மாட்டேன், நடந்து தான் போவேன். ஒரு எதிர்காலத்தை பற்றின, நித்தியத்தை பற்றின ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு பெண்மணி 2 தடவை பிரதமர் பதவியை வேண்டான்னு தள்ள முடியுமானால், அழைப்புள்ள ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துல வருகிறதெல்லாம் குப்பைன்னு தள்ள முடியுமான்னு கேட்கிறேன். எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பதவியை ஒரு ஆள் அது எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியும்னா, கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அந்த அழைப்புக்கு விரோதமா உன்னை தடுப்பது எல்லாம் ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு வாரே, குப்பை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனம். பிலிப்பியர் 3:11-12. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாத்தீங்களா? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இந்த கமெண்ட்ரிகள் பல விதத்தில் சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியாது. ஒரு கமெண்ட்ரி சொல்லுது, பவுலுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருந்தது. பவுலுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருந்தது. பவுலுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள 12 PhDக்கு ஈக்குவல். எத்தனை PhDக்கு ஈக்குவல்? 12 PhDக்கு ஈக்குவல். அப்போ பவுல டாக்டர்னு போட்டால் லெஃப்ட் போடணும், ரைட்டு போடணும், இடையில போடணும். 12 தடவை என்ன போடணும்? டாக்டர் ஸ்கொயரு, டாக்டர் கியூபு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, டாக்டரைஸ்டு 4, டாக்டரைஸ்டு 12. 12 PhDக்கு ஈக்குவலாக படித்த ஆள், 10.5 கோடி மதிப்புள்ள சொத்துக்கு முதலாளியாம். அவனை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க இல்லையா? அந்த மாமர்டன் ஜெயிலில் கொலை குற்றத்துக்குன்னு சொல்லி குற்றவாளிகளை போட்டாங்கன்னா கொலை தண்டனை நிறைவேற்ற மாட்டாங்க. மாமர்டன் ஜெயிலுக்குள்ள 6 மாதம் தாண்டி ஒருத்தனுடைய தலையை வெட்டி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை எப்படி அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டாங்கன்னா அந்த கொலை பண்ணுகிற நாள் வரை அந்த குற்றவாளி உயிரோடு இருப்பதில்லை. அவன் என்ன ஆவான்? செத்து போவான். காரணம் என்னன்னா, மாமர்டன் ஜெயிலுக்குள்ள விஷ பாம்புகள் உண்டு, மாமர்டன் ஜெயிலுக்குள்ள கொடிய கொசுக்கள் உண்டு, மாமர்டன் ஜெயிலுக்குள்ள மனுஷனை கடிச்சு பெரிய பெரிய நோய்களை பரப்புகிற எலிகள் உண்டு. எலி, அதை பிடிக்க வர பாம்பு, கொசு, இதெல்லாம் எங்க கிடக்கு? மாமர்டன் ஜெயிலுக்குள்ள கிடக்கு. அப்போ கொலைக்காக நியமிக்கப்பட்டவன் சாகிறது வரை அங்க என்ன செய்ய முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. அதில் அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மழை வந்துட்டுன்னா மாமர்டன் ஜெயிலில் குளிர் தாங்கவும் முடியாது. தாங்க முடியாத குளிர், நீங்க ஒத்துக்கிடல, தாங்க முடியாத குளிர். நான் உங்க பேரு சொல்லண்டான்னாங்க நான் நிற்கிறேன். நீங்க ஊக்கமா சோத்திரம் சொல்லிட்டு பேசுங்க. பயங்கரமான குளிர், கொசு, பாம்பு, எலி, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஒருத்தன் உட்கார்ந்து நிருபம் எழுதுறான்னா, ஒருத்தன் உட்கார்ந்து நம்ம அண்ணா ஜபத்தில் செலவிட்டு இருப்போம். என்ன தடைய உடைப்பீராக, என்ன கொசு கொசு தடையை உடைப்பீராக, போராட்டத்தை மாற்றுவீராக, அவர்கள் சந்திப்பீராக, அவர்கள சந்திப்பீராக. அவன் அப்படி இல்லை, அவன் உட்கார்ந்துட்டு எழுதுறான், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. முக்கிறான், எழுதுறான், அடுத்து முக்கி எழுதுறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை எழுதுறான்.
எழுதும்ப எனக்கு தாங்க முடியாது. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான் துரோப்பிமுவை பார்த்து, நீ வரும்போ எனக்கு ஒரு போர்வையை கொண்டு வா, எனக்கு ஒரு போர்வையை கொண்டு வா. இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், உன்னை 12 PhD எடுத்தேன்னு சொல்லிச்சனும், 10 கோடிக்கு முதலாளின்னு சொல்லிச்சனும், உங்க அப்பாவுக்கு கப்பல் உண்டுன்னு சொல்லிச்சனும், 13,400 கிலோமீட்டர் கப்பல்ல பயணம் செய்தாயின்னு சொல்லிச்சனும். உனக்கு இப்போ என்ன தேவைப்படுது? போர்வை. அவன் நான் கேட்கிறேன், என்னத்துக்கு உனக்கு போர்வை? அவன் சொல்றான், அழைப்புக்காக எல்லாம் இழந்தேன். தப்புதான். அழைப்புக்காக எல்லாம் இழந்தேன். நம்ம அழைக்கப்பட்டுட்டாலே நம்ம ஜெபம் என்ன? நம்ம ஜெபம் என்ன? தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக, வாய்ப்புகளை தருவீராக, வசதியை தட்டி தூக்குங்க தருவீராக. நம்ம கை தட்டுற ஸ்டைலே மாறும். 2 ஏக்கருக்கு பக்கத்தில் உள்ள எல்லாம் வாரியாகும் கை தட்டுறது. ஆமேனா? ஆமேன்னு. அப்புறம் பின்ன ஜெபக்குறிப்பை பார்த்தீங்களா? இன்டர்வியூ போகிற இடத்துல இன்டர்வியூ உட்கார்ந்துருக்கிற ஆளை சந்தியும், அந்த ஆளை சந்திச்சு இன்டர்வியூக்கு போய் உட்கார்ந்தா அந்த ஆளுக்கு வாதிருந்து கேள்வியை கேட்க வரல. என்ன காலையில் ஜெபத்தில் கேட்டியாச்சு. ஒரு குழந்தாய் இன்டர்வியூக்கு போகுது. இன்டர்வியூக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போகுது, ஆண்டவரே பார்வோருடைய இருதயத்தை கடினப்படுத்தினவர், அந்த இன்டர்வியூக்கு போற ஆளுக்கு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, அந்த ஆளுடைய இருதயத்தை நீர் உருக்கணும்னு. 2 பிள்ளைகள் இன்டர்வியூக்கு போயிட்டு வெளியே வந்து சொல்லுது, அரக்கனா இருக்கிறாரு. இந்த பிள்ளை இன்டர்வியூக்கு போன உடனே அந்த ஆளை ஆள தொடங்கினாரு. அழ தொடங்கணும்னு இந்த பிள்ளை கேட்குது, சார் ஏன் அழுறீங்க? இல்லை, உன்னை பார்த்த உடனே எனக்கு அழணும்னு தோணிச்சுன்னு. ஜெபம் பண்ணினதே அப்படித்தானே, உள்ளத்தை உருக்குவீராகன்னு. அல்லேலே சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலே சொல்லுங்க. எல்லாம் சேர்த்துக்கிடுறோம். கர்த்தர் நமக்கு வந்தாருன்னா பின்ன அடிஷனல் ஆஃபர் எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஒத்துழைத்தா சோத்திரம் சொன்னா போதும். சோத்திரம் சொன்னா 2 பாயிண்ட் கம்மியா பேசுவேன், பாவம் பார்த்து. சோத்திரம் சொல்லலைன்னா ஒரு அல்லேலே நல்லா சொல்லுங்க. அவன் சொல்றான், அழைப்பு வந்தது, அழைப்பு வந்த அடுத்த நிமிஷத்துல எல்லாம் குப்பை, ஊடுருவி போகிறேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்னதத்தின் தெய்வத்தினிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தன்னா அடுத்த நிமிஷம் உலகத்தில் உள்ளதெல்லாம் குப்பை, ஊடுருவி போ. 2 1 அழைப்பை தடுப்பதெல்லாம் குப்பை. 2 பாரத்தை தடுப்பதெல்லாம் குப்பை. எப்போவுமே அந்த திசை திருப்புதல் என்பது ஒரு முக்கியம். திசை திருப்புதல், நல்லா ஜோம் பண்ணி நல்ல பாரம் வந்து இனி வாழ்க்கை இப்படி கொண்டு போகக்கூடாது, 10 பேருக்காக உடஞ்சி ஜபிக்கணும், உள்ளம் உடஞ்சி ஜபிக்கணும், நெஞ்சில் ஒரு வெயிட் ஃபீல் ஆகும், தலையெல்லாம் ஒரு வெயிட் ஃபீல் ஆகும். கர்த்தர் எனக்குள்ள ஒரு பாரத்தை வச்சுட்டாருன்னு ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங்கோட இனி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் டிவியில் உட்காந்துரு. டிவியை போட்டால் ஒரு காமெடி, டிவியை போட்டால் ஒரு காமெடி. அந்த காமெடியில் இந்த பாரம் தப்பு தான், அவங்கள்ட்ட சொல்றது தப்பு தான். பாரத்தை வச்சது கர்த்தர், அது பாரம் வேற எங்கேயும் வாங்க முடியாது. உன்னதத்தில் இருந்து என் பிள்ளை நீ வளரணும், என் பிள்ளை ஆத்ம பாரத்தோட ஜபிக்கணும், என் பிள்ளை அநேகருக்காக தரப்பில் நிற்கணும் அப்படிங்கிற பாரத்தோட பரலோகத்தின் தேவன் வச்ச பாரத்தை ஒரு ஜோக்கு. பாரத்தை தடுப்பதெல்லாம் குப்பை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25. விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு.
பார்வோனுடைய குமாரத்தி மோசையிட்ட சொல்றா, மகனை நல்லா சாப்பிடு, அப்புறம் இந்த இஸ்ரவேலை பற்றின பாரம் எல்லாம் போகும்னு. நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கு, இஸ்ரவேலை பற்றின பாரம் எல்லாம் போவுன்னு. அவன் சொன்னா, இல்ல, நான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து ஆண்டவர் தந்த பாரத்தை சுமக்க போறேன். பாரத்தை தடுப்பது எல்லாம் குப்பை. ஒவ்வொன்னா சொல்லுங்க. ஒண்ணு, இந்த பக்கத்தில் சவுண்ட் வரல. ஒண்ணு, அழைப்பை தடுப்பதெல்லாம் குப்பை. 2, பாரத்தை தடுப்பதெல்லாம். சாத்தான் நம்மளை டக்குன்னு திசை தான் திருப்புவான். நம்ம பாரமா இனி ஜபிக்கணும், இனி கர்த்தருக்காக வாழணும், ஏதாவது செய்யணும், 5 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், சபை நிரம்ப ஆத்துமாக்களை கொண்டு வரணும், வாலிபர்களை தொடணும், வாலிப பிள்ளைகளை தொடணும் அப்படிங்கிற பாரத்தோட நம்ம போயிட்டு இருக்கும்போ ஒரு சின்ன ஜோக்கை போட்டு சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவான், திசை திருப்பி விடுவான். அந்த ஜோக் உள்ளத்துல வந்த பிறகு அந்த பாரம் உற்பத்தியாகவே இல்லை. பாரம் சுத்தமா என்னாகிவிட்டது, போய்விட்டது. பாரத்தை தடுப்பதெல்லாம் சொல்லுங்க, அழைப்பை தடுப்பதெல்லாம், பாரத்தை தடுப்பதெல்லாம் குப்பை. 3, நித்தியத்தை தடுப்பதெல்லாம் குப்பை. அது எது எது எதுன்னு சொல்லி நான் வியாக்கியானம் பண்ண விரும்பல, நீங்களே வியாக்கியானம் பண்ணிக்கிடணும். இந்த உலகத்தின் எந்த காரியம் என் நித்தியத்துக்கான பயணத்தை தடுத்தாலும் அது உற்சாகம் வரல. பார்த்தீங்களா, இது வசனத்தை கேட்கும்போது உற்சாகம் வருது, ஆனாலும் கிளைமேட் நம்மளை பொதிஞ்சு வச்சிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு வரும்போ வேண்டாம், உற்சாகம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நித்தியத்தை தடுப்பதெல்லாம் குப்பை. நான் ஒரு கேள்வி கேட்குறது, நீங்கள் யோசிச்சுட்டு பதில் சொல்லணும். 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் பரலோகத்தின் கதவு திறந்து கிடக்கு. எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில்? 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் பரலோகத்தின் கதவு திறந்திருக்கு. 1/2 மணி நேரம் தான் திறந்திருக்கும். ஓடுகிற அத்தனை பேரும் உள்ளே பிரவேசிக்கலாம். 1/2 மணி நேரத்தில் கதவு பூட்டப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரம் தந்துட்டு கதவை திறந்து வச்சிருக்கு. லட்சக்கணக்கில் ஜனங்கள் ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் தரையில் 1 கோடி ரூபா கிடக்கு. குனிஞ்சு எடுத்து எண்ணி பார்ப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. தாரு ஆண்டவர் என்னிலே ஜெபிச்சியா ரோட்டில் கிடக்கு. இவரானார் என்ன ஜோம் பண்ணீங்க, என்ன கனம் பண்ணு, எனக்கு தாரும், என்னை நடத்தும் அப்படின்னு ஜோம் பண்ணி 1 கோடி ரூபா ரோட்டில் கிடக்கு. வேண்டாம். ஏன் வேண்டாம்? நித்தியத்தின் கதவை கண்டாச்சுன்னா 1 கோடியும் விருப்பம் ஒண்ணுனா கை தட்டுனா போதும். நித்தியத்தின் கதவு திறக்கப்பட்டு விட்டால், நித்தியத்தை தரிசனத்தில் கண்டு விட்டால், நான் போகிற வழி தெய்வராஜ்யத்தின் பாதை அப்படிங்கிற அறிஞ்சு விட்டால், அப்புறம் இந்த உலகத்தில் யாரு என்ன தந்தாலும் அதெல்லாம் குப்பை. நல்ல கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நல்ல கை தட்டணும், நல்ல வாய திறக்கணும். போனவைகளை நினைச்சு கவலைப்படாதுங்க, கிடைக்காததை நினைச்சு கவலைப்படாதுங்க. அடைய வேண்டியதை எதிர்பார்த்து ஓடுங்க. பரலோகத்தை சுதந்தரிப்பது உறுதி. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 1, அழைப்பை தடுப்பதெல்லாம் குப்பை. இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் ஒரு ஜெப அழைப்பு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெய்வீக அழைப்பு இருக்கு. நீங்க இந்த சபையில தெய்வராஜ்யத்துக்காக பயன்படணும். அது உங்க மேல விழுந்த தெய்வத்தினுடைய அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை எது தடுத்தாலும் அதெல்லாம் குப்பை. 2, பாரத்தை தடுப்பது எல்லாம். இனி உதாசீனமாய் வாழ முடியாது. உதாசீனமாக வாழ வேண்டிய காலம் தாண்டி வந்தாச்சு. இனி கொஞ்சம் வைராக்கியமாக வாழ வேண்டிய காலம். இனி கொஞ்சம் பாரத்தோட வாழ வேண்டிய காலம். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் அந்த பாரத்தை வெளிப்படுத்தணும். பேச்சில் பாரம், ஜபத்தில் பாரம், பிரசங்கத்தில் பாரம், வாழ்க்கையில் பாரம். எதெடுத்தாலும் அந்த பாரத்தை வெளிப்படுத்தணும். அதே நேரத்தில் திசை திருப்பி அந்த பாரத்தை தடுக்கும்படி ஏதாவது எனக்குள்ள வந்துன்னா அது குப்பை. 3, நித்தியத்தை தடுப்பதெல்லாம் குப்பை. அப்போ குப்பைகளை ஊடுருவிப்போங்கள். சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க.
2 மதில்களை ஊடுருவிப்போங்கள். 1 எதை ஊடுருவிப்போங்க? குப்பைகளை. 2 எதை ஊடுருவிப்போங்கள்? மதில்களை ஊடுருவிப்போங்கள். 18ஆம் சங்கீதம் 29வது வசனம். 18ஆம் சங்கீதம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 1வது குப்பைகளை ஊடுருவணும், 2வது மதில்களை ஊடுருவணும். இங்க இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும், இந்த வசனத்தை கேட்கிற அத்தனை பேரும் நான் இனி சொல்லுகிற மதில்களை கண்டிப்பா ஊடுருவணும். 1 மனப்பதட்டம். என்ன? மனப்பதட்டம். எண்ணாகமம் 13:33. பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். இதுக்கு மேல தாழ்த்த முடியாது. 75 கிலோ உள்ள வெட்டுக்கிளி இந்த அம்மா கண்டதும். ஆமேனா? நாங்கள் எங்கள் பார்வைக்கு கரடி குட்டி போல இல்லை, என்ன வெட்டுக்கிளி போல இருந்தோம். உங்களை நீங்க எடை போடலாம், ஆனா இவ்வளவு எடை போடலாமா? ஏன் இப்படி எடை போட்டணும்? மனப்பதட்டத்தில். இந்த யானைக்கு மதம் இழகிறதுக்கு என்ன சொல்லணும்? மதம் இழவி சொன்னு சொல்லணும் இல்லை, அதுக்கு இங்கே என்ன சொல்லணும்? பதம் பிடித்தது. மதம். யானைக்கு மதம் பிடிச்சது என்கிற வார்த்தை தப்பு. என்ன சொல்லணும்? யானைக்கு புத்தி வந்தது. அதுதானே கரெக்டு. யானைக்கு பக்கத்தில் பாகான்னு சொல்லி ஒரு ஆள், அதுக்கு வாலுக சைஸு போலும் இல்லை, ஒரு துரட்டியும் கையில் வச்சுட்டு அப்படி அப்படி காட்டுறாரு. அப்படி காட்டின உடனே அது பம்மி போகுது. திடீர்னு ஒரு நாள் 1/2 மணி நேரம் யானைக்கு புத்தி வந்தப்போ செய்தி பேப்பர்ல வந்தது, யானைக்கு புத்தி வந்தது, 50 கோடி நஷ்டம். யானைக்கு மதம் இழகாது, யானைக்கு ரிலிஜியன் இல்லை. இல்ல நானா கண்டுபிடிச்சல, நீங்களா வந்து மாட்டினது இல்ல. யானைக்கு புத்தி வந்தது. யானைக்கு புத்தி வந்ததுனால பஞ்சாயத்துக்கு 50 கோடி இழப்பு. 5 வீட்டு காம்பவுண்ட் ஃபிளாட். வெட்டுக்கிளி அளவு என்ன செய்யப்படாது? தாழ்த்தப்படாது. வெட்டுக்கிளி அளவு தாழ்த்தினால் என்னால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற எண்ணம் வந்துடும். என்னால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற எண்ணம் வந்துட்டா அது மன பதட்டமாகிவிடும். ஏன்னா பதட்டத்தில் பேசும்போதா என்ன கையை தட்டணும், வாயை திறக்கணும். கர்த்தர் உன் கூட இருந்தால், கர்த்தர் உன்னை நடத்துகிறது உண்மையானால் நீ ஊடுருவிப்போ. ஒரு நிமிஷம் கையை தட்டுங்க. இப்போ நீங்க சந்தித்திருக்கிறீங்க இல்லையா, அந்த மன பதட்டம் அந்த மதிலுக்குள்ள நிற்கப்படாது. அதை தாண்டி காலவை, அதை தாண்டி தான் வாக்குத்தத்தம் இருக்கு, அதை தாண்டி தான் அபிஷேகம் இருக்கு, அதை தாண்டி தான் பாலும் தேனும் இருக்கு. சத்தம் போதல்ல, அதை தாண்டி தான் தேவ திட்டம் இருக்கு, அதை தாண்டி தான் தேவனுடைய செயல்கள் இருக்கு. அப்படின்னா அதை தாண்டி ஆகணும். மனப்பதட்டம் என்கிற மதிலை ஊடுருவிப்போம். எந்த சூழ்நிலை உங்களை அடைத்து போடக்கூடாது, எந்த சாத்தானு உங்களை அடைத்து போடக்கூடாது. ஊடுருவி போகணும். நீங்க தைரியத்தோட ஜெபிக்க தொடங்கினா அந்த மதிலை தாண்டலாம். 1வது ஊடுருவி போக வேண்டிய மதில் மனப்பதட்டம். 2வது ஊடுருவி போக வேண்டிய மதில் தோல்வி. நீதிமொழிகள்
24:16. திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். விழுந்தது எத்தனை தடவை? 7 தரம். அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ ஆயுசுக்கு எழும்ப முடியாதுன்னா சொன்னாரு. உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சுன்னா சொன்னாரு. கர்த்தர் சொன்னாரு, என் பிள்ளை 7 தடவை விழுந்தால் எழும்புவான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தோல்வி என்பது ஒரு மதில், தோல்வி என்பது மதில். எடுத்த தீர்மானத்தில் நீங்க 7 தடவை விழுந்திருக்கலாம். ஜெபிப்பேன் எடுத்த தீர்மானத்தில் விழுந்திருக்கலாம். கிருபைக்குள்ள நிற்பேன் எடுத்த தீர்மானத்தில் விழுந்திருக்கலாம். உத்தமமா பின்பற்றுவேன் எடுத்த தீர்மானத்தில் விழுந்திருக்கலாம். ஆனா தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது மதில். அந்த தோல்வியை நீ ஊடுருவி ஆகணும். மனப்பதட்டம் என்கிற மதுல ஊடுருவணும். அப்புறம் தோல்வி என்கிற மதுல ஊடுருவணும். 3 இழப்பு என்கிற மதுலையும் ஊடுருவணும். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் இல்லை, அத்திமரத்தில் துளிர் இல்லை. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லை. ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் இல்லை. வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், வயல்களில் தானியம் இல்லை. கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் கிடையில் ஆடு இல்லை. தொழுவத்திலே மாடு இல்லாமல், தொழுவத்தில் மாடு இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இல்லை இல்லை இல்லைன்னு எத்தனை இல்லைன்னு பாருங்க. 6 இல்லை. நமக்கு இந்த 6 இல்லைன்னு சொல்லி இருந்தா 7வது இல்லை வந்திருக்கும். என்ன? மகிழ்ச்சியும் இல்லை. ஒலிவ மரம் இல்லை, திராட்சை செடி இல்லை, அத்திமரம் இல்லை, தானியம் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நமக்கு நம்ம இதெல்லாம் சந்திச்சா கண்டிப்பா மகிழ்ச்சியை இழப்போம். முடிஞ்சா 3 முழம் கயிறு எங்க கிடக்குன்னு கேட்போம். ஒத்துக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? இந்த மௌனத்தை நான் எப்படி எடுக்க? கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாம் நஷ்டமாகி விட்டது. அதனால நான் என்ன செஞ்சேன்? ஒரு பெண்மணி தற்கொலை பண்ணினார்கள். காரணம் என்ன தெரியுமா? தாய் மாதிரி கவனிச்ச மாமியார் திடீர்னு திட்டி விட்டார்கள். தாய் மாதிரி கவனிச்ச மாமியார் திடீர்னு திட்டுனதுனால, யாராவது உங்களை திட்டுனா என்ன தீர்மானம் பண்ணணும்? அவங்க முன்ன வாழ்வேன், அவ்வளவுதான். அவங்க முன்ன வாழ்வேன், அதுதானே நல்ல தீர்மானம். என்ன கேவலப்படுத்தினாங்க, அவங்க முன்ன என்ன மோசமா பேசினாங்க, அவங்க முன்ன வாழ்வேன். அதுல ஒரு கும் இருக்கு. இது உடனே போய் கயறங்க, ஃபேனுங்க ஆஃப் பண்ண அந்த சுவிட்சை. ஃபேனில் சென்சார் வைக்க முடியாது. தலை உள்ள வந்த உடனே ஓடுற மாதிரி. அப்படி தலை உள்ள வந்த உடனே ஓடக்கு சென்சாருக்கு தெரியாது இல்லையா, இது தூங்கக்கு வருதா தூங்கக்கு வருதான்னு. புரியவில்லை உங்களுக்கு? தூங்கக்கு வருதா தலையை கண்ட உடனே ஓடுற மாதிரி ஆஃப் ஆகுற மாதிரி சென்சார் வைக்க முடியாது. ஏன்னா நோக்க 2 இருக்கிறதுனால என்ன நோக்கத்துக்கா அவங்க காதில் கேட்குது இல்லை. வேலைக்காரன் வந்து சொல்கிறான், எஜமான் ஒலிவ மரத்தில் திளிர் இல்லை. அவன் சொல்கிறான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான் அத்தி மரத்தில் காய் இல்லை. அவன் சொல்கிறான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான் திராட்சை செடியில் பலன் இல்லை. அவன் சொல்கிறான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான் வயலில் தானியம் இல்லை. இவன் சொல்கிறான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான் ஆடு செத்து போச்சு. இவன் சொல்கிறான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சொல்றான் மாடு செத்து போச்சு. இவன் சொல்றான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனையும் பார்க்கறான், இவனையும் பார்க்கறான். அவனுக்கு நோயா எனக்கு நோயா? நான் எல்லாம் செத்துன்னு சொல்றேன், அவன் எல்லாம் சோத்திரம் சொல்றான்.
புரியுதா? கடைசியில் அவன் சொல்றான் அதெல்லாம் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இருக்குன்னு. ஹல்லேலூயா. இழப்புகள் என்கிற மதுல தாண்டிதான் ஆகணும், தோல்வி என்கிற மதுல ஊடுருவிதான் ஆகணும். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுனா போதும். மனப்பதட்டத்தின் மதுல தாண்டிதான் ஆகணும். 2 நிமிஷம் கையை தட்டி 2 நிமிஷம் திறந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. இந்த மைதானத்தில் யாரோ சிலர் மேல ஊடுருவுகிற அபிஷேகம், ஊடுருவுகிற அபிஷேகம், ஊடுருவுகிற அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த மதில பார்த்து இதை நான் எப்படி தாண்டுவேன் அப்படின்னு மனசுல யோசிச்சீங்களோ அதே மதில அபிஷேகத்தினால ஊடுருவுகிறீர்கள். அந்தரத்தலாதரந்தர் ஈதரந்தலா உடந்தல் கபந்தரா பிரௌடபத்தரா கண்ட மூடி கையை தட்டுக. அல் காந்தரா ரீபந்தரத்தரா உடந்தரா பிரௌடபத்தரா ஏலந்தர பலமா. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும்போ எலும்புகள்ல ஒரு பலன் வருது. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும்போ உன்னதத்திலிருந்து ஒரு கிருபை வருது. அத்தனை பேரையும் ஆண்டவர் இப்பொழுது தொட விரும்புகிறார். கொஞ்சம் கையை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஒரு பலத்த அபிஷேகத்தோட அந்த தோல்வி மதில ஊடுருவு, அந்த பயத்தின் மதிலை ஊடுருவு, அந்த இழப்புகளின் மதில ஊடுருவு. சத்தம் போதல்ல, கையை தட்டி உடபதன ரகதநாதரா ரீஹந்தராதரா அல்பந்தராதரா உடந்தராதரா பிரௌடபத்தரா ரேந்தல் கபத்தரா. கனவீனம் பண்றவங்க நடுவுல வாழணும், கேவலப்படுத்துறவங்க நடுவுல வாழணும், மிதிக்கிறவங்க நடுவுல வாழணும். அதுதான் சரியான முடிவு. அதை தாண்டி எந்த முடிவெடுத்தாலும் அது தவறானது. எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு உலகம் சொல்லும்போ நீ சொல்லணும் மகிழ்ச்சி மட்டும் உண்டு உண்டு உண்டு. எல்லாம் இல்லை இல்லை இல்லை, வருமானம் இல்லை, ஆதரவு இல்லை, அனுகூலம் இல்லை அப்படின்னு உலகம் சொல்லும்போ நீ சொல்லணும் மகிழ்ச்சி உண்டு. ஒன்னாவது எதை ஊடுருவணும்? குப்பைகளை. 2வது எதை ஊடுருவணும்? மதில்களை. குப்பை 3 சொன்னேன். அழைப்பை தடுப்பது எல்லாம் குப்பை, பாரத்தை தடுப்பது எல்லாம் குப்பை. தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் திசை திருப்பப்படாது. கர்த்தர் பாரத்தை தந்துட்டார்னா சாகுறது வரை அந்த பாரத்தை, கர்த்தர் அழைப்பை தந்துட்டார்னா சாகுறது வரை அந்த அழைப்பை. அதை ஒரு ஜோக்க கேட்டேன், அப்படி கேட்டேன், இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி திசை திரும்பவே கூடாது. அதிலே வாழணும். ஏன்னா அதை எடுத்து போடும்படி வாரதெல்லாம் என்ன? குப்பை. அப்புறம் மதில்களை நித்தியத்தை தடுப்பதெல்லாம் குப்பை. உலகத்தில் எவ்வளவு பெரிய உறவானாலும் அந்த உறவு நித்தியத்தை தடுக்கிறது. ஆனால் அந்த உறவை விட்டு வெளியே வரப்படாது. உறவுல நீடிக்கணும். ஆனால் தெளிவான ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இந்த உறவு ஒரு மதில்களை ஊடுருவுங்கள். 1 மனப்பதட்டம் என்கிற மதில். அதெல்லாம் 4 சுவருக்குள்ள நம்மளை அடைச்சிடும். அது சொல்லும் நீ வெளியே வரமாட்டாய், உன்னை வெளியே வர விட மாட்டேன். நீங்க சொல்லணும், ஏன் நான் வெளியே வர மாட்டேன், நான் ஊடுருவேன். நான் வெளியே வர மாட்டேன், நான் உடைத்து புறப்படுவேன். 2 தோல்வி. 3 இழப்பு. இப்போ குப்பைகளை ஊடுருவிப்போங்கள். அப்புறம் மதில்களை ஊடுருவிப்போங்கள். 3 பள்ளத்தாக்குகளை ஊடுருவிப்போங்கள். எதை? பள்ளத்தாக்குகளை. நீங்கள் இங்கே பாருங்க, குப்பைகளை ஊடுரும்போ காலு புதையும், காலு புதையும். மலைகளை ஊடுரும்போ அப்படி. ஆனால் பள்ளத்தாக்க ஊடுரும்போ, ஒன்றை ஊடுரும்ப இப்படி போகிறேன், இன்னொன்று ஊடுரும்ப இப்படி போகிறேன், இன்னொன்று ஊடுரும்போ இப்படி போகிறேன். இப்படி போகும்போ
பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லணும்? அந்த குடும்பத்தை கதை முடிஞ்சு, அந்த வீட்டுக்கு கதை முடிஞ்சு, அந்த பிள்ளையோட எதிர்காலம் முடிஞ்சு. ஏன்னா அவங்க பார்க்கும்போது பயணமே எங்கிட்டு தான் போகுது. ஆனால் பள்ளத்தாக்குகளையும் ஊடுருவணும். நான் ஒரு 3 பள்ளத்தாக்கு, ஏன்னா எல்லாம் 3 பிரித்ததுனால 3 பள்ளத்தாக்கை சொல்லுவேன். அதனால் 3 தான் உண்டுன்னு நினைக்கப்படாது. 1 கைவிடப்படுதல் என்னும் பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? கைவிடப்படுதல். ஒன்று சாமுவேல் கொஞ்சம் தெளிவாக வாசிக்கணுன்னு 30:13. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு 2 கேள்வி. நீ யாருடைய ஆளு? 2 நீ எந்த இடத்துல உள்ள ஆளு? அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அவ்வளவுதான். வியாதி வந்து 1 மாசம் ஆகல, வியாதி வந்து 10 வருஷம் ஆகல, வியாதி வந்து எத்தனை நாள் தான் ஆச்சு? ஆனால் ஹிஸ்டரியை பாருங்க, இன்டர்நேஷனல் ஹிஸ்டரி. நான் யாருக்கு வேலைக்காரன்? அமலேக்கனுக்கு. எனக்கு வீடங்க எகிப்து. எகிப்து நாட்டில் உள்ளவன், ஆனால் வேலைக்காரனாக இருக்கிறது அமலேக்கனுக்கு. 3 நாளுக்கு முன்ன காய்ச்சல் வந்த உடனே எஜமான் சொன்னார், நீ வேண்டாம். எஜமான் சொன்னாரு, நீ வேண்டாம். அப்படி சாப்பாடும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வனாந்தரத்தில் அலைஞ்சு நடக்கிறான். எல்லாருக்குமே பயன்படுற, எல்லாருக்குமே நிலைச்சு நிற்கிற எல்லாருக்குமே ஒரு கைவிடப்பட்ட வரலாறு உண்டு. எல்லாருக்குமே ஒரு கைவிடப்பட்ட வரலாறு உண்டு. நம்மளை நல்லா தெரிஞ்ச யாரோ 4 பேர் நம்மளை தெரியாதுன்னு சொல்லிச்சிடும். நம்ம போய் கண்டு சிரிச்சிட்டு காசு கேட்போமோன்னு நினைச்சிட்டு நம்மளை கண்ட உடனே இப்படி நின்னுணும். எல்லாருக்கும் என்ன உண்டு? ஒரு கைவிடப்படுதலின் வரலாறு. அது பாருங்க, உலகம் 3 நாள் நோயாளியான உடனே கைவிட்டுட்டு என் கர்த்தர் 38 வருட நோயாளியையும் தூக்கிவிட்டார். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். உலகம் வெறும் 3 நாள், வெறும் 3 நாள் நோய் பிடிச்ச உடனே அவனை கைவிட்டது. என் கர்த்தரோ 38 வருட நோயாளியை கையை பிடிச்சு விடுவித்து விட்டார். இந்த ஒரு வார்த்தைக்காக 1 நிமிஷம் நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பலவீனத்தின் நிமித்தம் கைவிடப்பட்ட, நோயின் நிமித்தம் கைவிடப்பட்ட யாராவது இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தா இப்பொழுது விடுவிக்கிற கர்த்தரின் கையை தட்டி பெற்றுடுங்க. சத்தம் போதல்ல, கையை தட்டி பெற்றுடுங்க, கையை தட்டி பெற்றுடுங்க, கையை தட்டி வாயை திறந்து பெற்றுடுங்க. ஆனா அவனுக்கு ஒரு செகண்ட் கொடுக்கணும். கைவிடப்பட்டு 3 நாள் ஆச்சுன்னாலும் அவன் தற்கொலை பண்ணல. அவன் என்ன செய்யல? தற்கொலை பண்ணல. சில ஆட்கள் அப்படி இல்லை, யாராவது கைவிட்ட உடனே நான் போறேன், இன்னும் போய் பேனு கிடக்கான்னு பாக்கட்டு. இனி கேமரா உள்ள ஃபேன் வருவதாக. ஆமேனா? ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? அவனை கைவிடப்பட்டு 3 நாள் ஆச்சு. அவனுக்கு சாகணுங்கிற எண்ணம் வரல. அவன் உயிரோட இருந்ததுனால தானே நல்ல மனுஷன் கையில போய் அகப்பட்டான். ஏன் 4 பேர் கைவிடணும், அப்பதான் நீ நல்ல மனுஷன் கையில அகப்படுவாய்.
ஆனா உலகத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும். ஏதாவது நோய் வந்து மாட்டிச்சுன்னா பிள்ளையும் கைவிடும், ஏதாவது பலவீனம் வந்து மாட்டிச்சுன்னா பெற்றோரும் கைவிடுவார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் மனிதர்கள், அவர்கள் எல்லாம் மனிதர்கள். மனிதர்களாலும் ரொம்ப நேரம் நம்ம கையை பிடிச்சிருக்க முடியாது. பிடிச்சிருந்தா அவங்க கை வலிக்கும், அங்க கை வலிக்கும். ஒருவேளை அந்த கடல்ல உள்ள அலை கரையாறுச்சு இல்லையா, அந்த நேரத்தில் நீங்க பத்திரிகையில வாசிச்சிருப்பீங்க. ஒரு புருஷனும் மனைவியும் கடல்ல போய் கொஞ்ச நேரம் அப்படி நிக்கலான்னு போயிருக்கிறாங்க. போயிருக்கும்போ அலை அடித்தது. அந்த புருஷன் நல்ல பலவான்னு நினைக்கிறேன், அவர் தென்னை மரத்தில் பிடிச்சிட்டாரு. அவரு தென்னை மரத்தில் பிடிச்சிட்டாரு. புருஷன் தென்னை மரத்தில் பிடிச்ச உடனே மனைவி இனி புருஷனுக்கு காலில் பிடிச்சா தப்பிடலாம். ஏன்னா புருஷனுக்கு பிடி எங்க, புருஷனுக்கு பிடி தென்னை மரத்தில். அப்போ புருஷனை காலில் பிடிச்சா தப்பி விடலாம். அந்த புருஷன் என்ன பண்ணாராம் தெரியுமா, தன் உயிரை காக்கும்படி மனைவியை மிதிச்சு விட்டாராம். ஆச்சரியப்படக்கில்ல, மிதிக்கலன்னா தான் ஆச்சரியப்படணும். இந்த பக்கம் ஆடியோ வரலன்னா, இந்த பக்கம் ஆடியோ வரலன்னா 2 சம்பவம் கூடுதல் சொல்லுவேன். மிதிச்சு விட்டாரா, அதில் உள்ள ஆச்சரியத்தை பாருங்க. தென்னை மரத்தில் பிடிச்சிட்டு இருந்த ஆளு மணலுக்குள்ள போயிட்டாரு. மிதிச்சு விட்ட பெண்மணி கரையில வந்துட்டு. அதுல உனக்கு ஒரு ஆறுதல். ஆமேனா? சில ஆட்கள் இப்ப மனசுல யோசிக்கணும், நான் 2 பேரும் காப்பாற்ற வர நின்று இருப்பேன். அப்படி எல்லாம் இல்லை, சும்மா மனுஷனுக்கு தானே நான் பிரசங்கம் பண்றேன். தேவ தூதர்களுக்கு ஒன்றும் பிரசங்கம் பண்ணலையே. தன் உயிரை காக்கணும்னு ஒரு நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்பட்டான்னா எதையும் மிதிப்பான், எதையும் என்ன செய்வான், மிதிப்பான். ஆனா பரலோகத்தில் பார்த்துட்டு இருந்தவர் என்ன நினைச்சாரு, சரி நீ நேரே அப்படியே உட்கார்ந்து அப்படியே போ, அவ்வளவுதான், அடுத்த அலையில தூக்கி கரையில போடுறேன். 3 நாள் வியாதிப்பட்டா கைவிடுகிற உலகம். உடம்புல ஒரு புண்ணு வந்து அந்த புண்ணுல கொஞ்சம் புழு வந்துன்னு வைங்க, உடனே வீடே கைவிடும், அந்த அறை கைவிடும். ஒரு புருஷனை காலில் இனி இந்த பக்கம், இனி சோத்திரம் சொல்லுவேன்னு நம்பலாம் இல்லையா? ஆமேனா? ஒரு புருஷனை காலில் விரல புண்ணு வந்தது. அந்த புண்ணு வந்து அந்த விரல் அழுகி அதில் 2 புழு வர தொடங்குச்சு. வீட்டுக்குள்ள மொத்தம் நாற்றம். ராத்திரியில் மனைவி அந்த புண்ணு பிடிச்ச காலில் ஆசிட் எடுத்து ஊற்றிட்டு வீட்டிலிருந்து துரத்தி விட்டு. அதுதான் உலகம். கண்ணே மணியே, கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லித்தாருங்க. எங்க ஊர்ல என்ன தெரியாது. அப்படியெல்லாம் கூப்பிடுவார்கள், அப்படியெல்லாம். ஆமேனா? அப்படியெல்லாம் கூப்பிடுவார்கள். ஆனா உயிருக்குன்னு ஒரு சிக்கல் வந்தா, ஆனா கைவிடப்படுவோர்களை கைபிடிப்பதே கர்த்தரின் வேலை. நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டி, நல்ல கையை தட்டி. சமுத்திரத்தில் நடந்து வந்த பேதுரு மூழ்குகையில் அவர் கையை பிடிச்சவனை தூக்கி விட்டார் இல்லையா? இந்த ஆண்டுல எங்கெல்லாம் மூழ்கினீர்களோ அங்க எல்லாம் தூக்கிவிட போறாரு. எங்கெல்லாம் விழுந்தீர்களோ அங்கெல்லாம் தூக்கிவிட போறாரு. 2 கையை நல்லா தட்டணும். அலையில குடும்பத்தை இழந்தார்கள், புருஷர்களை இழந்தார்கள், மனைவிகளை இழந்தார்கள். மாபெரும் இழப்புகள். உங்களுக்கு தெரியுமா, இங்க ஒரு ஆசாரி விளையாடுன ஒரு ஊர் உண்டு. யாருக்கா தெரியுமா? தெரியுமா? சுனாமி அடிச்ச அன்னைக்கு நான் ஆசாரி விளையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தீர்க்கதரிசி அல்ல,
நான் தீர்க்கதரிசி அல்ல. சனிக்கிழமை ராத்திரி நான் பிரசங்கம் பண்றேன், சமுத்திரம் எழும்பும். நான் தீர்க்கதரிசி அல்ல, ஒரு கொஞ்சம் ஆட்களுக்கு பேசுறேன், சமுத்திரம் எழும்பும். ஆனா கர்த்தர் நம்மை நாடின துறைமுகத்தில் சேர்ப்பார்னு எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு. அதாக்கு நான் ஆசாரியோட இந்த பக்கமானு கேட்டது. இந்த பக்கத்தில் எங்கேயோ தான், அங்கேயா? கொடுக்காப்புளி இங்க தானோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசாரி வலையில் ஒரு 25 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்றேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றேன், சமுத்திரம் மும்முரமாய் எழும்பும், கர்த்தர் தவறுகளை தாம் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். நான் தீர்க்கதரிசி அல்ல, எனக்கு அதை பற்றின ஒன்றும் தெரியாது. ஆனா கர்த்தர் அன்னைக்கு எனக்கு தந்த வசனத்தை பேசுறேன். நேற்றைக்கு நான் வசனம் பேசினேன். நேற்றைக்கு நான் வசனம் பேசி தொடங்கல, அதுக்கு முன்ன ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, புவர் மெசேஜ். தொடங்கவே இல்லை. பார்த்தீங்களா யுவரானர்? புவர் மெசேஜ். அவர் என்ன புவர்னு நினைச்சாரா, பிரசங்கத்தை புவர்னு நினைச்சாரான்னு தெரியல. மெசேஜ் புவர், தொடங்கவே இல்லை. கடுப்பு. இந்த கொளுத்தி விடுறவன் கொளுத்தி விட்டுட்டு போயிடுவான். வேதனைப்படுறது யாரு? நம்ம. நான் வீட்டில் போய் என் மனைவிட்ட சொன்னேன். அப்போ என் மனைவி சொல்லுது, அந்த கமெண்ட் வந்த சமயத்தில் நீங்கள் பிரசங்கத்துக்குள்ளே போவல்லேன்னு. பிரசங்கத்துக்குள்ள போகல. அருமை தேவ பிள்ளைகளே, ஆனால் அது நம்மளை என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும் இல்லையா? இன்னைக்கு ஒரு குடும்பம் என்னை தேடி வந்து, அந்த குடும்பம் சொல்லுது, கடந்த கால நிகழ்வுகளின் முடிச்ச பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போ வீட்டில் அறைக்குள்ள சாகணும்னு நினச்சிட்டு இருந்த எங்களோட கர்த்தர் பேசிகிட்டு இருந்தாருன்னு. நான் எங்க நிற்கிறேன், வசனம் எங்க போகுதுன்னு பாருங்க. அதாக்கு நான் எல்லா நாளும் கர்த்தர் கையில தார வசனத்தை மட்டும் பேசுறது. அதனாலே நான் எல்லா நாளும் ஆண்டவர்கிட்ட வாங்கி பேசுறது. அதாக்கு நான் நல்லா இருக்கான்னு பார்க்காம பேசுறது. எனக்கு தெரியும், பரலோகத்தில் இருந்து தந்தது எல்லா இருதயங்களையும் தொடுகிறது. கைவிடப்படுதல் என்கிற பள்ளத்தாக்கில் நீங்க இறங்கி ஆகணும். பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க இல்லையா, உங்கள் பிளேட்டில் இருந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்து சாப்பிட்டணும் இல்லையா, உடனே டைரியில் போய் எழுதி வைக்கணும் அவங்க பேரை. ஏன்னா அவங்க அடுத்து என்ன செய்வணும், நம்மளை கைவிடுவனும். முன்னமே எழுதி வச்சா டென்ஷன் வராது இல்லையா? ஒத்துக்கொள்ளவில்லை இவர்கள். முன்னமே எழுதி வச்சா டென்ஷன் கூடுதல் வராது இல்லையா? அப்போ கைவிடப்படுதலின் பள்ளத்தாக்கில் என்ன செய்யணும்? இறங்கணும். அந்த பள்ளத்தாக்கில் இறங்கிட்டு இருக்கும்போதான் கூட சேர்த்து இன்னொரு பள்ளத்தாக்கில் இறங்கணும். 2:23 சங்கீதம் 4வது வசனம். ஐயோ, என்ன பள்ளத்தாக்கு? இப்பதான் கைவிடப்படுதலின் பள்ளத்தாக்கை தாண்டினேன். தொட்ட அடுத்து எதை தாண்ட வேண்டி வருது? மரண இருளின் பள்ளத்தாக்கையும் உருவ நடக்கணும். தங்கங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் உற்சாகமா இருக்கிறார்கள். குழந்தைகளா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்களும் உற்சாகமா இருக்கிறார்கள். முன்பெஞ்சில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட அல்லேலூயா சொல்ல சொன்னப்போ 60 வயசான பாட்டியம்மா அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கைவிடப்படுதலின் பள்ளத்தாக்கில் வச்சு கர்த்தர்கிட்ட பேசினார், நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு. உடனே என்ன நினைச்சோம், இன்னி கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு. அடுத்த செய்தி வருது, மரணம். அடுத்த செய்தி என்ன வருது, மரணம். கீழ் நோக்கி இறங்குறேன், ஒரு பக்கம் கைவிடப்பட்டாச்சு, அடுத்து எதை சந்திக்கிறேன், மரணம். மரணமும் இருளும் ஒரே நேரத்தில். இப்ப முன்னையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது, லெப்டும் ரைட்டும் ஓட முடியாது. நேரடியா கண்ணுக்கு முன்ன மரணம் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல, இருட்டு. இந்த எலிக்கெல்லாம் பொறி வைப்புன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எப்படி பார்த்தீர்கள்? வச்சிருக்கீங்களோ? நல்ல உணங்கின தேங்காய் வைப்பணும். உணங்கின தேங்காய் வச்ச உடனே அங்கே தூரத்தில் இருந்து பார்க்கும். பார்த்துட்டு, கர்த்தாவே தந்த உணவுக்காக உமக்கு நன்றி. இவ்வளவு சீக்கிரத்தில் எனக்கு தேவையான உணவை நீர் தருவீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள ஏறியாச்சு. உள்ள ஏறி ஒற்றை கடி, ஒன்றுமே சம்பவிக்கல, கதவு பூட்டிச்சு. இனி யாராவது தொல்லை கொடுப்பணுமா? இல்லை. அப்போ இன்னும் என்ன பண்ணணும்? உட்காந்து பாட்டெல்லாம் பாடி, இனி வெளியே இருந்து ஒரு ஆபத்து வராது, இன்னொரு எலி உள்ள வராது, பெருச்சாளி வராது. அப்போ இன்னும் என்ன செய்யணும்? சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு தானே முடிவெடுக்கணும். இல்லை, வாசல் அடைஞ்ச உடனே புரிஞ்சு, இனி சாப்பாடு முக்கியம் இல்லை, உயிர் முக்கியம். யாரும் போய் சொல்லல உன்னை கொல்ல போறேன்னு, யாரும் போய் சொல்லல நீ அகப்பட்டாயின்னு. ஆக என்ன, அந்த ஒற்றை டக்கில் இனி பரவாயில்ல, லெஃப்டில் பிரச்சனை இல்லை, ரைட்டில் பிரச்சனை இல்லை, பேக்கில் பிரச்சனை இல்லை, ஃப்ரண்டில் பிரச்சனை இல்லை. ஓகே, லெட் மீ ஈட். நீ அந்த மொத்த தேங்காவையும் சாப்பிட்டு முடி. டென்ஷன் இல்லை. வச்சவங்க நாளை காலையில் தான் வருவணும். வச்சவங்க நாளை காலையில் தான் வருவணும். தங்கங்களா, குழந்தைகளா, ஒரு அல்லையிலே கூட சொல்லுங்க. ஒரு சாமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இனி என்ன ஆனாலும் வச்சவங்க நாளைக்கு தான் வருவணும். வச்சவங்க நாளைக்கு வாரது வரை நான் என்ன செய்யலாம்? மெதுவாக உட்காந்து எடுத்து வச்சுட்டு 1 2 3 சொல்லியோ, நன்றி சொல்லியோ, சோத்திரம் சொல்லியோ, எப்படி வேணாலும் நான் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கிடலாம். ஆனால் சாப்பிடாது. ஏன்? கதவு பூட்டின பிறகு சாப்பாடு முக்கியம் இல்லை, உயிர் முக்கியம். ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருந்தாராம். நடந்து போயிட்டு இருக்கும்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு பின்னால பார்த்தா கரடி. கரடியை கண்ட உடனே தீர்மானம் பண்ணிட்டார், ஆண்டவரே போன உடனே ஞானஸ்நானம் எடுப்பேன், போன உடனே அபிஷேகத்தை பெறுவேன், பரிசுத்தமாக வாழ்வேன், பரலோகத்துக்கு என்ன மொத்தமாக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு ஓட தொடங்கினாரு. ஓடி 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 ஒரு பாறை இடுக்கில் போய் உட்காந்துட்டாரு. பாறை இடுக்கில் போய் உட்காந்து முழங்காலில் நின்று நன்றி சொல்கிறாரு. ஆண்டவரே பாதுகாத்தபடியால் நன்றி, அவசரத்தில் கொஞ்சம் தீர்மானம் எடுத்தேன், அதை ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அவசரத்தில் எடுத்த தீர்மானம் இல்லையா, அதை ஒன்றும் பெருசாக எடுக்க வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. சொன்னால் ஒரு பலமான மூச்சு வருது. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா கரடி முன்னால் முழங்கால நிற்கு. கிறிஸ்டியன் கரடின்னு தோணுது. என்ன கரடி? கிறிஸ்டியன் கரடி. அதுக்க வாயிலிருந்து ஜெபம் மாதிரி வருது. இவன் பதுக்க காதை கொண்டு வச்சா அது சொல்லுது, கர்த்தாவே காலை உணவை வீட்டுக்கு கொண்டு வந்தபடியால் உமக்கு நன்றின்னு. வாடி வாடி இப்ப எங்க யாரை கொடுத்துருக்கு? கைவிடப்படுதலின் பள்ளத்தாக்குல பேசுங்க. கைவிடப்படுதலின் பள்ளத்தாக்குல இறங்கணும். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் உங்களோட ஒட்டி இருந்தவர்கள், செத்து போனாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர்கள் கைவிட்டாகணும். அந்த பள்ளத்தாக்குல இறங்கணும். அந்த பள்ளத்தாக்கில் இறங்கிட்டு இருக்கும்போது அடுத்த செய்தி வரணும். இப்ப கைவிடப்படுதல் மட்டும் இல்லை, மரணமே நடந்து விட்டது அப்படிங்கிற செய்தி வரணும். அந்த பள்ளத்தாக்கில் இறங்கணும். இப்ப 3வது ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கணும். 84ஆம் சங்கீதம் 6வது வசனம். பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எத்தனை பள்ளத்தாக்க உருவ நடக்கணும்?
எத்தனை? 3. ஒவ்வொன்றா சொல்லுங்க, மெதுவா பேசுங்க. கைவிடப்படுதலின் பள்ளத்தாக்க ஒருவன் நடக்கணும். அப்புறம் மரண இருளின் பள்ளத்தாக்க ஒருவன் நடக்கணும். அப்புறம் அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவன் நடக்கணும். இதுல எதுலையும் நீங்க விட்டுடப்படாது. என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி இதுல எதுலையும் விட்டுடப்படாது. இதெல்லாம் வந்து வரும்போ காலை வச்சு தாண்டிட்டே இருக்கணும், காலை வச்சு தாண்டிட்டே இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த கண்ணீரை தாண்டு, அந்த மரணத்தை தாண்டு, அந்த கைவிடப்படுதலை தாண்டு. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி, நல்ல கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, கொஞ்சம் வாதறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த கூட்டத்தில் பலத்த அபிஷேகம் பெற்ற யாராவது உண்டுன்னா நல்ல கை தட்டி உருவம் அடையுங்க. கையை தட்டி உருவம் அடையுங்க. இந்த ஊழியத்துக்கு ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ. நல்ல கண்ண மூடி 2 நிமிஷம் கையை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கிடுங்க. ஆவியானவர் இந்த மைதானத்தில் பலமா இறங்குறார். ஆவியானுடைய வல்லமை இந்த மைதானத்தை பலமா பிடிக்குது. நல்ல கண்ண மூடணும், நல்ல கையை தட்டணும், நல்ல வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. உட கடகதனா அந்தல் கமன கதனா பிரௌட பத்தரா ரெந்தூரபா ரியாந்தரா அல்ஹந்தரா சந்தரா சத்தரா ரிபந்த பத்தரா உடந்தரா அல்ஹத்தரா கண்ண மூடுங்க, கையை தட்டுங்க. பிடிக்குது. எல்லாரும் கைவிடப்பட்ட உங்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறார். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நீ போம்போ கர்த்தர் கூட இருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடக்கிறாய். சத்தம் போதல்ல, கை தட்டி. உடபவன ரகதனாதர சந்தரகதனா அந்தல் கமன பிரௌடபத்தனா. மைதானம் மொத்த ஒண்ணு கை தட்டுங்க. மைதானம் மொத்த ஒண்ணு சத்தம் உயர்த்துங்க. வாயை திறந்த ஆவியில போராடுங்க. ஏ சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. உருவ நட, உருவ நட, உருவ நட. கைவிட்டவர்கள் கண்ணு காண உருவ நட, உருவ நட. அழுகையின் பள்ளத்தாக்கில உருவ நட. சத்தம் போதல்ல, கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நான் பேசுறதெல்லாம் வெறும் வசனமாக்கும். வழியில உதறுகிற ஒரு தெய்வத்தை நீ ஆராதிக்கவில்லை. மரணத்திலும் கூட இருக்கிற கர்த்தர். கையை தட்டி சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷை அடையாளத்தோட என் ஆண்டவரை மகிமைப்படுத்துக. ஊடுருவி போ. ஒன்று, குப்பைகளை ஊடுருவி போங்கள். குப்பைகளை ஊடுருவி போங்கள். 2, மதில்களை ஊடுருவி போங்கள். 3, பள்ளத்தாக்குகளை ஊடுருவி போங்கள். 4, பெரு வெள்ளங்களை ஊடுருவி போங்கள். ஏசாயா 59:19. சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எதை ஊடுருவி போனும்? வெள்ளங்களை. இழுத்து சொல்லுவேன்னு தான் சொல்லும். அடிச்சுட்டு போய் கடல்ல தள்ளுவேன்னு தான் சொல்லும். அட்ரஸே இருக்காதுன்னு தான் வெள்ளம் சொல்லும். இந்த உதாரணம் அதுக்கு சரியான பொருத்தம்னு நினைக்கிறேன். இந்த உதாரணம் அபிசீனியா நாட்டில் ஊழியம் செய்யும்படி ஒரு மிஷனரி கடந்து போனார் அபிசீனியாவுக்கு. அபிசீனியாவுக்கு ஊழியம் செய்யும்படி போனா இவர் அபிசீனியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டாரு. அந்த நாட்டுக்குள்ள ஏறணும்னா ஒரு ஆற்றை தாண்டணும், ஒரு ஆற்றை தாண்டணும். ஆற்றை தாண்ட முடியாது. உட்கார்ந்து யோசிக்கிறாரு.
உட்கார்ந்து யோசிச்சப்பதான் ஒரு முடிவெடுத்தாரு, என்ன ஆனாலும் இறங்கி பார்க்கலாம், என்ன ஆனாலும் இறங்கி பார்க்கலாம். இறங்கி பார்த்தா அந்த ஆற்றினுடைய அதிகபட்ச ஆழம் இவருடைய கழுத்தளவு. அதிகபட்ச ஆழம் இவருடைய கழுத்தளவு. இடுப்பளவு தண்ணினாலே என்ன செய்யும்? இழுக்கும். முழங்கால் தண்ணினாலே இழுக்கும். இப்போ அதிகபட்ச ஆழம் கழுத்தளவுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. காலை வச்சு போனால் கண்டிப்பாக தண்ணி என்ன செய்யும்? அடிச்சுட்டு போகும். கரையிலே உட்கார்ந்துட்டாரு. கரையில் உட்கார்ந்து வழிகாட்டும் ஆண்டவரே, தரிசன பூமியை கண்டுட்டேன், ஊழியம் செய்ய வேண்டிய பகுதியை கண்டுட்டேன், என்னெல்லாம் செய்யணுங்கிற திட்டம் இருக்கு. எனக்கு என் தரிசனத்துக்கு பேர் தடை வெள்ளம். எனக்கு என் தரிசனத்துக்கு தடை வெள்ளம். தாண்டி தான் ஆகணும். சாயங்காலம் வரை உட்கார்ந்துருக்கிறாரு. சாயங்காலானா பென்சில் கம்பு மாதிரி ஆட்கள் வரணும். இவரை விட பலவீனமானவர்கள் ஆற்றிய கரையில் வரணும். அவங்க ஆற்றை தாண்ட போகணும். அவங்க ஆற்றை தாண்டும்படி டக்குன்னு தண்ணிக்குள்ளே இறங்கிச்சணும். டக்குன்னு தண்ணிக்குள்ளே இறங்கிச்சணும். அளவு கண்டுபிடிக்க தண்ணிக்குள்ளே இறங்கிச்சணும். அவங்களுக்கு புரிஞ்சு போச்ச அளவு என்னது. திரும்பி அரைச்சணும். புத்திமான்கள் இறங்கி ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் இறங்கி அளவை பார்த்துட்டு மேலே ஏறிட்டு கரையில் நின்று பார்க்கணும். கரையில் நின்று பார்க்கணும். பார்த்துட்டு அந்தந்த ஆளுக்கு தக்கபடி ஒரு கல் எடுத்து தோளில் வச்சணும். இறங்கி போச்சணும். அவங்களுக்கு தெரியுது இந்த அளவு தண்ணியை தாண்டக்கு எந்த அளவு கல்ல. நான் 50 கிலோ வெயிட் 50 கிலோ வெயிட் அடிச்சு தூக்குற தண்ணியில 10 கிலோ வெயிட் கூட தோல்ல வச்சா இப்ப புரியுதா ஏன் பாரம் தாராருன்னு? இப்ப புரியுதா ஏன் லோடு எடுத்து வைக்கிறாருன்னு? இதுக்கும் அல்லேலியா சொல்லாதவர்களை என்ன செய்யலாம்? இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் வேதனைக கூட ஒரு கல்லு கூட எடுத்து தலையில வச்சிருந்தாருன்னு? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நதியை தாண்ட கிருபை தாருன்னு கேட்ட உடனே இருக்கட்டும் 50 கிலோ அப்படின்னு ஏன் எடுத்து வச்சிருந்தாருன்னு புரியுது இல்லையா? இப்ப நம்ம கரையில கல்லை வச்சுட்டு தண்ணியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பிரச்சனைக்கு உட்கார்ந்தா இப்ப 2 ப்ராப்ளம். One problem, I prayed, God gave me another problem. இப்ப இதா அதா புத்தி உள்ள ஆட்களுக்கு புரிஞ்சு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு இந்த பிரச்சனையை தோல்ல எடுத்தா அந்த பிரச்சனையை தாண்டலாம். வரிசையா வரணும். ஆளுக்கு தக்கபடி அளவு பார்க்கணும். கல் எடுத்து தோல்ல வச்சணும். தாண்டணும். இவருக்கு புரிஞ்சு போச்சு ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனையை தாராருன்னா 2 பிரச்சனையை தாண்டுகிறேன். ஒன்னு கை தட்டி போராட்டத்திலிருந்து விடுதலை பெறும்படி ஜெபிச்சப்போ இன்னொரு போராட்டத்தை தந்தாருன்னா நீங்க உருவ நடந்து போகிறீர்கள். இப்ப கையை தட்டணும். நல்ல கையை தட்டணும். வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி ஒரு நெருக்கடிக்கு ஜெபம் பண்ணினப்போ இன்னொரு நெருக்கடியை தந்தாருன்னா 2 நெருக்கடியும் தாண்டுகிறீர்கள். கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க. எக்ஸ்ட்ரா வெயிட் நல்லது. எக்ஸ்ட்ரா பாரம் நல்லது. சில வேதனை நல்லது. சில தொல்லை நல்லது. சில துன்பம் நல்லது. அது தோல்ல வந்துட்டா நதியை தாண்டலாம். கையை தட்டணும். பெரு வெள்ளங்களை தாண்டலாம். சத்தம் உயர்த்தணும். அடுத்த கால தைரியமாவை தோல்ல ஒரு பாரத்தை வச்சுட்டாரு. அடுத்த கால தைரியமாவை கை தட்டி சத்தம் உயர்த்தி நான் உருவம் நடக்க போறேன். நான் பின் வாங்குவதில்லை. உலகத்தின் வெள்ளங்கள் என்னை அடித்து செல்ல முடியாது. நான் உருவம் நடக்க போறேன். கொஞ்சம் கை தட்டி இந்த வசனம் என்ன பலப்படுத்துது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி சத்தம் உயர்த்தி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ரகதா ரிகதா கபதனா அடக ரகதனா உடப ரகதனா அந்த ரிகதனா பிரௌடபத்தரா உடந்தராதியா ரெந்தல் கனாதியா ரேல் அந்தரதலா தொட்டு கண்ணுக்கு முன்னே அடித்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி பெருவெள்ளம் சவால் விடும்போ கர்த்தர் ஒரு புதிய பாரத்தை கூட தாராருன்னா 2 பிரச்சனையும் முடிய போகுது. கை தட்டி
பைகளை அசுத்த ஆவியின் தாக்குதல். ஒண்ணு அசுத்த ஆவியின் தாக்குதல். லூக்கா 13:11. Luke chapter number 13 verse number 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பலவீனப்படுத்தும் ஆவியா? பலவீனப்படுத்தும் ஆவி. சில நேரம் ஸ்கேன் பண்ணப்போ தெரியல, எம்ஆர்ஐயில் தெரியல, எக்ஸ்ரேயில் தெரியல, உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அது சரீரத்தில் வந்த தாக்குதல் அல்ல, அது சரீரத்தை தாக்குன ஆவி. அது சரீரத்தை தாக்குன ஆவி. ஒரு சகோதரியை அசுத்த ஆவி பிடிச்சு வச்சிருந்து, அந்த சகோதரிக்காக ஜெபம் நடந்துட்டே இருந்து, நானும் ஒரு நண்பரும் ராத்திரி அந்த வீட்டுக்கு போனோம். போய் ஜபிக்க தொடங்கினோம். ஜபிக்கும்படி உட்கார்ந்திருந்த ஆட்கள் எல்லாம் ராத்திரி ஆனதுனால ஜபிச்சு 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 தளர்ந்து அதிலே தூங்கிட்டணும். அதிலே தூங்கின பிறவாக்கு நானும் நண்பரும் ஜபிக்க தொடங்குறோம். நாங்கள் ஜபிக்க தொடங்கினா திடீர்னு ஒரு பிரேதத்துக்கு ஸ்மெல்லு, பிரேதத்துக்கு ஸ்மெல்லு, உட்கார முடியாத அளவு ஸ்மெல்லு. அந்த பிரேதத்தோட ஸ்மெல் வந்த உடனே இந்த பெண்மணியோட முகரூபம் எல்லாம் மாறிவிட்டது. அந்த பெண்மணி சொல்லுது, நான் வந்திருக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண ஆட்கள் ஜெபம் பண்ணும்போ பாடியில சம்பவம் இல்லை, பாடியில சம்பவம் இல்லை. இப்ப ஜெபம் பண்ண தொடங்கின உடனே சொல்லுது, நான் வந்திருக்கிறேன். அடுத்து கொஞ்ச நேரம் தாண்டினப்ப கௌரவம் ஒன்றும் இல்லை, கத்திட்டே சொல்லுது, நான் போறேன்னு. வந்தப்போ ஒரு மிலிட்டரி லுக்லயாகும் வந்தது, நான் வந்திருக்கிறேன்னு. போனப்போ நான் போறேன், என்னை விட்டா போதும்னு. அந்த பிசாசு போச்சு இல்லையா, அந்த பிசாசு போன ஒரு 2-3 நிமிஷம் அந்த இடத்துல யாரும் உட்கார முடியாத அளவு நாட்டம். ஏன்னா ஆவினாலே அசுத்த ஆவி. என்ன ஆவி? அசுத்த ஆவி. அது செயல்படுகிற இடம் எல்லாம் துரு நாட்டம் தான் இருக்கும். என்னதான் இருக்கும்? துர்நாற்றம் தான் இருக்கும். பலவீனப்படுத்துகிற ஆவி. இந்த ராத்திரி கர்த்தர் தமது கையை நீட்டி விடுவிக்க போறாரு. நல்ல ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து பரிசுத்தாவின் நிறைவில் ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி உங்க குடும்பங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்க வாழ்க்கையில ஊடுருவி இருக்கிற பலவீனப்படுத்துற ஆவிகள் நல்ல நல்ல கையை தட்டணும். அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ஊடம ராகதனா கமன கதன கடகதனா. இன்னைக்கு உண்டாகிற அந்த அனலில், அபிஷேகத்தின் அனல் 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 வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு அனல் உண்டாகுது, ஒரு அனல், ஒரு அனல். இன்னைக்கு உண்டாகிற அனல்ல அந்த பொல்லாத வல்லமை எரிய போகுது. எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தம் உயர்த்துங்க. எவ்வளவு கை தட்ட முடியுமோ அவ்வளவு கையை தட்டுங்க. எவ்வளவு வாயை திறக்க முடியுமோ அவ்வளவு வாயை திறங்க. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. கொஞ்சம் கையை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி வாயை திறந்து ரீபலபா கபரபலபா ரீபல கந்தரபலபா ஊட பிரௌடபலபலபா. நல்ல கையை தட்டுங்க, நல்ல சத்தம் உயர்த்தி ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க நீ தாண்டுகிறாய். ஜெபிக்க ஜெபிக்க பலவான் கையில் உள்ள அம்ப போல நீ ஊடுருவி போகிறாய். இந்த சத்தம் போதல்ல. கையை தட்டி சத்தம் உயர்த்தி வாயை திறந்து 2 நிமிஷம் அந்த பலவீனத்தின் ஆவி உடையுது.
ஆவியில போராடிட்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. நீ கர்த்தருடைய பிள்ளை. உன் சரீரத்துல பலவீனத்தின் ஆவிக்கு உரிமை இல்ல. அது ஒருவேளை 10 ஆண்டு இருந்திருக்கலாம், அது ஒருவேளை 5 ஆண்டு இருந்திருக்கலாம், அது ஒருவேளை 18 ஆண்டு இருந்திருக்கலாம். ஆனா உரிமை இல்ல. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ரிபா ரகா தானா தாரா ரிபா ஹந்தா ரத்தலா ரியாந்தா பிரௌடபா உடபத்தாரா. சபை ஊடுருவுகிறது, தேவ பிள்ளைகள் ஊடுருவுகிறார்கள். இருக்கிற பலத்தோட கை தட்டி ரகாதனா ரிகாதனா அந்தராதரா பிரௌடபத்தரா. ஆவியானவர் என்ன பலமா ஏவுகிறார் அப்படின்னு சொல்றவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க, வெட்கப்படாதுங்க. நல்ல கையை தட்டி ஆவியில போராடுங்க. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. உடகந்தல் பிரௌடபத்தனா ரேந்தல் கபந்தரா அல் பந்தரா ரி அந்தரா அல் பத்தரா உடந்தரா அந்தரா சத்தரா ரி பத்தரத்தலா உடந்தல் பிரௌடபா. தட்டி தூக்கிய ரி கத்தரா பாபா ரி அந்தரா பாபா அல் பந்தரா பாபா. எப்போதங்க பிடிக்குது பிடிக்குது பிடிக்குது. கண்ண மூடி கையை தட்டி வாயை திறந்து அபிஷேகம் மைதானம் வந்த அபிஷேகம். சலரபக துரபலபரபா ரீகதரபட துரபலபலபர பௌடபல் கபலபரபா ரீகதராதி அல் கபலபு சலரபகசியா உடகதலபட துரபல் கபல பௌடபல் பரதியா ரக்கதகல் பஹசகேரியா தரபரபா. நீ கர்த்தருடைய பிள்ளை. அந்த பலவீனத்தின் ஆவிக்கு உண்மையில சட்டப்படி உரிமை இல்ல. இந்த வெளிப்பாடு வந்த உடனே மிதி மிதி. இந்த வெளிப்பாடு வந்த உடனே ஆவியில வெட்டு. இந்த வெளிப்பாடு வந்த உடனே போராடு. உடாதனா. சிலர் மேல அக்கினி அபிஷேகம் வந்து விழுகிறது, சிலர் மேல வல்லமை வந்து விழுகிறது. கண்ண மூடி கையை தட்டி பெற்றுடுங்க. பலவீனத்தின் ஆவிக்கு உண்மையில உரிமை இல்லைன்னு. ஏன் உரிமை இல்லைன்னு? உரிமை இல்லைன்னு அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில போராடுங்க. கண்ண மூடின அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவங்க அந்நிய பாஷை பேசுங்க. மைதான மொத்தம் அபிஷேகம் இறங்கி இருக்கு, மைதான மொத்தம் வல்லமை இறங்கி இருக்கு. அநேக ஆண்டுகளா சரீரத்துல ஒரு பகுதியை பிடிச்சு வச்சிருந்த பொல்லாத ஆவி உடையுது. அநேக ஆண்டுகளா குடும்பத்தின் ஒரு பகுதியை பலவீனப்படுத்தி வச்சிருந்த ஆவி உடையுது. வீட்டுல எல்லாருக்கும் ஒரே பலவீனம், ஒரே வகையான பலவீனம். இப்ப வெட்டு வெட்டு ரிகா ஷக்கத்தாரா ரிகத்தாரா அல்ஹம்தாரா. பிடிக்குது கல் கபலபு சத்தலபரபரபா ரிபகதுன கதல் கபலபரபட துரபலபரபா லபன கல் கத்யம் தலபரபு அல்கதனபு சத்தலபகசியத்தலபரபரபா உடகதனபட துரபலபரபர பௌடபல் கபலபரபா. பேசுங்க பேசுங்க, 2 நிமிஷம் ஆவியில பேசுங்க. ஆவியானவர் சிலரை பலமா ஏவறாரு. பயங்கர அபிஷேகம் சிலர் மேல இறங்குது. சில ஆண்டுகளா மொத்த குடும்பத்தையும் ஒரே வகையான நோயினால பலவீனப்படுத்தி வச்சிருந்த அந்த ஆவி, மொத்த குடும்பத்தையும் ஒரே வகையான பிரச்சனையில பலவீனப்படுத்தி வச்சிருந்த அந்த ஆவி, எலும்புகளை தாக்கின அந்த ஆவி, கர்ப்பப்பைய தாக்கின அந்த ஆவி இப்போ நிக்க முடியாம நடுங்குது. இந்த சமயத்தை பயன்படுத்தி அபிஷேகத்துல உருவதாட கபபபப ஷத்தலபக துரபலபரபா அல்கமகதனபட துரபல் கபௌசியத்தலபரபா ரகதனபட துரபலபரபர பௌஷத்தலபசியா அல்கத்தரப ஹதல் கதனபரபா உடகதனபட துரபல் கதுரியந்தலபரபா லிபகத்தலபகசியா அல்கனாதி அல்கபாரியம்தோ ரக்கத்தேலே கேனியா துரபா லிபகத்துல்பஹசியா கத்தலரபா ராகதன ரீகதன கமன கதுனி அந்தராதரா அந்தரத்தலாதரந்தரந்தலத்தரா ஊடரத்த பிரௌடபால ரீதரந்தல. பேசுங்க, பயங்கர விடுதலை பேசுங்க. வெட்கப்படாம வாயை திறந்து பேசுங்க. அந்த பலவீனத்தின் ஆவிக்குள்ள இனி நீ அமர்ந்து கொடுக்காத. அந்த சங்கிலியை உடைச்சு நட ரீபலாத பிரௌடலா ஊடலாத வைடலா அந்தரத்தலாதரா. பயங்கர அபிஷேகம் மைதான மொத்த பயங்கர அபிஷேகம். கண்ண மூடி கையை தட்டி பற்றி
தூக்கி பிடிங்க. பிடிக்குது பிடிக்குது. கையை தட்டி பெற்றுங்க. உருவ நட, உருவ நட, உருவ நட, உருவ நட. அது ஒரு பலவீனத்தின் ஆவி. அதுக்கு அடிமைப்பட்டு போகாத. அடிச்சு உருவ நட. சிலருக்கு பயங்கரமான அபிஷேகம். நீ சாதாரண ஆள் இல்ல. நீ பலவான் கையில உள்ள அம்பு. நீ கர்த்தரின் கையில உள்ள அம்பு. Rigadal bauri hantal kabala bana baraba ora bala bau shantula barabal kabala bau siantara ribala gadana pura bana bana ரேதம் ராகதன கடகதன உடபத்தநாதன. கர்த்தர் என்னோட தெளிவா பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டணும். அதுக்குள்ள அகப்பட்டு அடிமைப்பட்டு போகாத. ரெண்டு கையை தட்டி சிறகடிச்சு எழும்பி பறந்து வெளியவா. shatala baga siantala baga dura bauda bala baraba ralbana tial khara dalbana dial prabana bana baraba uda bala bana dura bala bana baraba uda bal kabala bana ba rabala khatala bahasiat thala baraba uda bala bausiat thala bana baraba o raba kalmana dia al kamagadana bana dura bal bana dia rikal khasetheria thala baga 12 வருட பலவீனத்தை விடுவிக்க என் ரட்சகரால முடியுமானால் 18 வருட பலவீனத்தை விடுவிக்க என் ரட்சகரால முடியுமானா 38 வருடத்தை பலவீனத்தை விடுவிக்க என் ரட்சகரால முடியுமானா அந்த வெள்ளத்தை நீ தாண்டுகிறாய். சத்த போவல்ல தாண்டி தோய் rapakatala bau santala bana baraba al kamagaduna hadal kabala baraba ribagaduna dial kana dial prabana bana thurabala bana baraba rabagadana gadal kabana baraba அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகத்துல போராடுங்க. ஆவியானவர் விட்டு போடுங்க. ரேதரத்தல் ஆதரா உடதரத்தல் ஆதரா அந்தரத்தல் ஆதரா சந்தரத்தல் ஆதரா. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இப்ப வீட்டுக்குள்ள விடுதலை அனுபவிங்க. எங்க கேட்டுட்டு இருந்தாலும் இருக்கிற இடத்துல விடுதலை அனுபவிங்க. அதுக்கு அடிமைப்பட்டு போகாத. உருவ போ, உருவ போ, ஊடுருவி போ, ஊடுருவி போ. நடக்காத, ஓடாத, நடக்காத, ஓடாத. அங்க வழி இல்ல, அதனால ஊடுருவி போ. அங்க பாதை இல்ல, செங்கடலுக்குள்ள ஊடுருவி போ. யோர்தானுக்குள்ள ஊடுருவி போ. எரிகோவுக்குள்ள ஊடுருவி rapakatala baga thurabala baraba al kamagaduna bausiat thala baraba ribala gadana bana thurabala bana baraba udabal kabala baraba ora bala bausiat thala baraba. நான் முடிக்கிறேனே, நான் முடிக்கிறேன். 1 குப்பைகளை உடுருவி போங்கள். 3 குப்பைகளை சொன்னேன். 2 மதில்களை ஊடுருவி போங்கள். 3 மதில்களை சொன்னேன். 3 பள்ளத்தாக்குகளை ஊடுருவி போங்கள். 3 பள்ளத்தாக்குகளை சொன்னேன். 4 பெருவெள்ளங்களை ஊடுருவி போங்கள். 1 வெள்ளத்தை சொன்னேன். அசுத்தாவி தாக்குதல். 2வது வெள்ளம் பாவம். இதை மட்டும்தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பாவம் அது மட்டும் நம்மளை அடிச்சுட்டு போச்சுன்னா பாதாளம் என்கிற சமுத்திரத்தில் தான் கொண்டு விடும். 4 பக்கத்திலையும் வாழ்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஆனாலும் நீ அதை ஊடுருவி நடந்து போகணும். சோதோமில் 1 மணி நேரம் வாழ்ந்தாலும் வாழ்வது கடினம்தான். நீ அதை உருவ நடந்து போகணும். எல்லாரும் சீட்டு விளையாடும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் சீட்டு விளையாடாமல் இருப்பது கஷ்டம்தான். நீ அதை ஊடுருவி நடந்து போகணும். எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசும் அதுக்கு நடுவில் ஒரு ஆள் கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது கஷ்டம்தான். நீ அதை ஊடுருவி நடந்து போகணும். எல்லாரும் ஜபிக்காமல் இருக்கும் அதுக்கு நடுவில் ஒரு ஆள் மட்டும் ஜெபம் பண்ணுறது கஷ்டம்தான். நீ அதை ஊடுருவி நடந்து போகணும். என் இயேசு கஷ்டம்தான். நான் அப்படி பழகிட்டேன் மேடம். நான் எல்லாம் சிரிப்பாக எடுத்துக்கிடுவேன். அப்படி பழகிட்டேன்.
ஆனால் நீ இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சேன்னா வந்து பார்த்துட்டு தான் போகணுண்ணே. பத்திரிக்கையாளரையும் சேர்த்து தான். அப்போ 1 2 3 அல்ல ஒரே ஐடியா அந்த பெஞ்சு மொத்தம். அப்போ யாருக்கும் பிரச்சனை இல்லை இல்ல. ஃபஸ்ட்டு பெஞ்சு மொத்தம், 3rd பெஞ்சு ஒரு அல்லையிலே சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எல்லாரும் ஒரு தப்பு பண்ணும்போ அந்த தப்பு பண்ணுறவங்க நடுவில் வாழ்கிறது கஷ்டம்தான். உருவம் நடந்து போ, உருவம் நடந்து போ. பைபிள் காலேஜில் எல்லாரும் அந்த டிரான்சிஸ்டர் உண்டு இல்லையா, அந்த ரேடியோ வச்சுட்டு ஹெட்செட்டுன்னு காதில் சொருவி கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருக்கும்போ நான் ஒரு மரத்தை சுற்றி நடந்து சோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னை ஒரு வார்த்தை சொல்லி கிண்டல் பண்ணணும். அந்த வார்த்தை மைக்கில் சொன்னால் நல்லா இருக்காது. அதுக்கு விளைவு இன்னைக்கு பார்க்குறேன். எல்லாரும் பாவத்தில் விழும்போ பரிகாசம் வந்தாலும் அதை ஊடுருவி நடந்து போனால் அது விளைவு பயங்கரமாக இருக்கும். விளைவு பயங்கரமாக இருக்கும். விளைவு பயங்கரமாக இருக்கும். ஒரு 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 மகன்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாம் ஒரு மகன் என்னை பார்க்க வந்தான். அந்த தம்பி என்கிட்ட சொல்கிறான், பாஸ்டரங்கள் 5 வருஷம் நான் காலேஜில் படித்தேன். நான் படிக்கிற காலேஜில் எனக்கு ரூம்மேட்ஸ் எல்லாரும் சீட்டு விளையாடணும், நான் ஜெபிப்பேன். எல்லாரும் சினிமா பாட்டு கேட்பனும், நான் பைபிள் வாசிப்பேன். எல்லாரும் பெண் பிள்ளைகளை ரூமுக்கு கூட்டிகிட்டு வரணும், நான் ரூமுக்கு வெளியே போய் உட்காந்து சோத்திரம் சொல்லுவேன். எல்லாரும் ரூமுக்குள்ளே சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிப்பனும், நான் பங்கரில் சாரி உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த தம்பி சொல்கிறான், அதுக்கு விளைவு எனக்கு இன்னைக்கு தெரியுது. அந்த 5 வருஷம் படிக்கிற நேரத்தில் ஒரு தடவை சீட்டு விளையாடிப்பாரு, ஒரு தடவை தண்ணி அடிச்சுப்பாரு, ஒரு தடவை விபச்சாரம் பண்ணிப்பாரு, ஒரு தடவை சொல்லி கூப்பிட்டணும். அதுக்கு நடுவில் நிற்கிறது கடினமாக இருந்து அந்த பெருவெள்ளத்தை தாண்டிட்டேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் அந்த ரூமில் நல்ல டாக்டராக இருக்கேன்னு. பெருவெள்ளத்தை தாண்டது கஷ்டம்தான். எல்லாரும் ஒரே பாகத்தை பார்த்து பரிகாசம் பண்ணும்போ நம்ம சிரிக்காம இருக்கிறது கஷ்டம்தான். எல்லாரும் ஒரே திசையில பயணிக்கும்போ நான் எதிர் திசையில பயணிப்பது கஷ்டம்தான். ஆனா பாவம் என்கிற பெருவெள்ளத்தை ஊடுருவ ஒருவேளை இந்த பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போ அதுக்கு வலிதான் தெரியும், அதுக்கு விளைவு தெரியாது. ஆனா 10 வருஷம் தாண்டி அதுக்கு விளைவு தெரியும். பரலோகத்துல போகும்போ அதுக்கு பலனே தெரியும். நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து தனிநபர் பிரச்சனைகளை ஊடுருவி போங்கள். நம்பர் 6 என்ன? 5 தனிநபர் பிரச்சனைகளை ஊடுருவி போங்கள். அதுக்கு நான் 3 எழுதியிருந்தேன். 1 மட்டும் சொல்லிட்டு விடுறேன். ஏசாயா 50:20 அவதூறு. ஏசாயா 50:20 அவதூறு. அவதூறு. வாசிங்க. 50:20 இல்லையா? 51:20 இருக்கா? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். ஐயோ மன்னிக்கணும். சங்கீதம் 50:20 என்ன கஷ்டம் இல்ல. குளிர்நாள் உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இந்த வெள்ள ஷர்ட்டில் சாக்கடை வாரி எறிய 1 நிமிஷம் கூட ஆகாது.
ஆனால் அதை கழுவி பழைய நிலைமைக்கு கொண்டு வர நான் ஏதாவது மோசமாக அவதூறு பேசி உங்களை ஈஸியாக டேமேஜ் பண்ண முடியும். ஆனால் நான் உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. நான் உங்களை எளிதில் காயப்படுத்த முடியும், ஆனால் நான் உங்களை குணப்படுத்த முடியாது. என் வார்த்தையினால் உங்களை குத்தி கொடைய முடியும், மருந்து போட முடியாது. சாக்கடை கோரி ஊற்றிட்டு தான் இருப்பணும், அவதூறு பரப்பிட்டு தான் இருப்பணும். உன்னை பற்றி உன் காதுல ரத்தம் வழிகிற அளவில் கேவலமா பேசிட்டு தான் இருப்பணும். பின்னுக்கு போகப்படாது, ஊடுருவி நடந்து போ. ஆமேனா ஆமேனா. இத்தனையும் சொன்னீங்களே பாஸ்டர், சொன்ன பிறகு ஊடுருவி நடக்கிறது கஷ்டமா இருக்குன்னு தோணுதா? இப்பதான் ஈஸியா இருக்கு. அது எப்படி தெரியுமா? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.